ஹalleluya, praise the Lord. தேவஜனமே, இந்த காலைவேளையிலே அப்பாவின் சமூகம் வந்திருக்கிறோம். இந்த அப்பாவின் சமூகம் நம்முடைய ஆதரவு, நம்முடைய ஆதாரம். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு தேவ சமூகத்தில் அப்பா உங்க பார்க்க வந்திருக்கிறேன், அப்படி வாங்க. கர்த்தர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். நீங்கள் திக்கற்றவர்களை போல இருக்கலாம், ஆதரவற்று இருக்கலாம், அனாதைகளாக இருக்கலாம். இந்த கர்த்தர் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம், நன்றி. ஆதரவாக இருக்கிறார் அவர், நமக்கு கை கொடுக்க இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு உங்க முன்னாடி இருக்கிற மலை பிரச்சனை அகன்று போ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் சகாயம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. ஏழைகளை மன்னிப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற நமக்கு கர்த்தர் பக்கபலம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு யாரும் இல்லை, நான் எப்படி இந்த கடலை தாண்ட போறேன், எப்படி இந்த மலையை எதிர்நோக்கி கடந்து செல்ல போறேன். கர்த்தர் சகாயர், சகாயம் செய்வார், நடத்துவார். ஓ நன்றி, சூத்திரம், சூத்திரம். இந்த நாட்களில் முக்கியமாக அநேகருடைய வீட்டில் அவங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாக பெற்றோர் ஒரு கலக்கம். திருமண காரியம் கைக்கூடி வரணுமே, அவன் நல்லா படிக்கணுமே, எழும்பி பிரகாசிக்கணுமே. பிள்ளைகளை கொடுத்து என் பிள்ளை அதை படிக்கணும்னு ஆசைப்படுறான், நடக்குமா? ஜெயம் நடக்குமா? இது போல இன்னைக்கு விசேஷமாக வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க அப்படியே ட்ரை பண்ணி கிடைக்காம சோர்ந்து போய் திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா? ஆதரவு இல்லாமல் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் சில ஆதரவு இருக்கு.
பணம் இருந்தா போதும், சில மனுஷ ஒத்தாசை இருந்தா போதும், எதுவுமே எனக்கு இல்லையே. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறார். அவரை நம்புங்க, உங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பா பிதாவே, இன்னைக்கு சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் செய்யுங்கப்பா. நீர் தான் செய்வீர். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஆதரவாக நீ செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வேத வார்த்தையிலே எங்களை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், சகாயப்படுத்தும், எடுத்து நிறுத்தும், ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவ மக்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 93 வசனம். 119 அதிகாரம் 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகள் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். என்ன அற்புதமா வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரர் ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறார். The life preserving power of God's word. கடவுளுடைய வார்த்தையில வாழ்க்கை எப்படி கட்டப்படுது, எப்படி அது உயர்த்தப்படுது, பாதுகாக்கப்படுது என்பதை இந்த இடத்துல சொல்றார். இது ரொம்ப முக்கியம் விசுவாசிகளுக்கு. ஐயா, லைஃப்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னா விரும்புறீங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஆதாரம் இதுதான். பாருங்க, ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு. இதுல தான் கிறிஸ்தவ ஜீவியமே அடங்கி இருக்கு. இதுல தான் நீங்க வெற்றி எடுக்க முடியும். இதுல தான் ஜெயத்தை பார்க்க முடியும். சந்ததி சந்ததியாக, வாழையடி வாழையாக அவருக்கு சாட்சியாக நம்ம ஜீவிக்க முடியும். அப்ப கவனிங்க, இது ஆங்கில மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். I will never forget your precepts, for by them you have preserved my life. அப்ப பாருங்க, இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல என்ன காமிக்கிறாரு? ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸை காமிக்கிறாரு. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இன் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம், எது முக்கியமான ஆதரவு, எது முக்கியமான தேவையா இருக்கு? அந்த தேவைக்குள்ளதான் மற்ற தேவைனா அடங்கி இருக்கு. ரெண்டாவது, இந்த சங்கீதத்துல இப்ப நம்ம வாசித்ததுல அவர் சொல்ற காரியம், இந்த சங்கீதம் எதை காமிக்குதுன்னா, that we are in remembrance of the Lord. The psalm shows that we are in remembrance of the Lord. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். ரெண்டு மிக முக்கியமான விஷயம் இல்லையா? நம்முடைய ஆதரவு எங்க இருக்கு? ரெண்டாவது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதுதான் இந்த வார்த்தைகளை நான் ஒருபோதும் கட்டளைகளை மறக்க மாட்டேன்னு ஏன் இந்த சங்கீதக்காரர் சொல்றாருன்னா, கவனிக்கணும். ஒரு நாள் கட்டளைகளை மறக்க மாட்டேன். கட்டளைகளுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? ஏன் கட்டளைகளை மறக்க கூடாது? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல இன்னைக்கு இந்த பிரசங்கன்றது, இந்த என்ன சொல்றது, இந்த ஆவிக்குரிய விஷயத்தை எடுத்து போதிக்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைவா காணப்படுது. இல்லையா? வேற ஒரு சத்தியம் வந்துருச்சுது, எப்படி வாழலாம் இல்லையா? பரவாயில்ல, நீ இருக்கிறபடியே இரு. ஆனா கவனிங்க, இன்னைக்கு காலகட்டத்துக்கும் பொருந்துற சத்தியத்தை அன்னைக்கு தாவீது இந்த அவருடைய சங்கீத புஸ்தகத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? என்ன சொல்றாரு? கட்டளைகளை மறக்க மாட்டேன். ஏன் கட்டளைகளை மறக்க கூடாது? கட்டளையில என்னையா இருக்கு? கட்டளையில என்ன இருக்கு? இன்னைக்கு கவனிங்க, நீங்க ரூல்ஸ் சில விஷயத்த போடுறாங்க. நீ இப்படி போ, இந்த இடத்துல வந்தா நில்லு, ஆரஞ்சு லைட்னா என்ன செய்யுது, நீ சீக்கிரத்துல பாஸ் பண்ணி போகணும். ஏன்னா சிக்னல் அடுத்தது ஆன் பண்ண போகுது. ரெட்டு போட்டா என்னது, ஸ்டாப் ஆயிடணும். கிரீன் போட்டா போகும். பல விஷயம் இருக்கு பாருங்க. ஜீப்ரா கிராசிங், இதெல்லாம் பார்த்து செயல்படும் போது என்னன்னா, அது நமக்கு நன்மை தருது, நம்மளை பாதுகாக்குது, நமக்கு எந்தவித ஆபத்து வராது. ஏன் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் போட சொல்றாங்க? கார்ல போகும்போது ஏன் சீட் பெல்ட் போட சொல்றாங்க? எல்லாம் நமக்கு நன்மைங்க. நல்லா கவனிங்க கொஞ்சம். இதெல்லாம் எப்படியோ இதுதான் கர்த்தர் சொல்றாரு, இதை செய், இதை செய்யாத, இது பாவம்னா பாவம், அதை தொடாதன்னா தொடாத.
பாவத்துக்கு மேலே என்ன ஒரு ஃப்ளவர் கோட்டடும் சாக்லேட் கோட்டடும் போட்டாலும் சாக்லேட்டு சிப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் போய் வாங்கினோம்னா நல்லா ஃப்ளவர் கோட் பண்ணி தரோம், அதை சாப்பிட்றதுக்கு அப்படி இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. பாவத்துக்கு மேலே ஏகப்பட்ட கோட்டட் போயிட்டு பார்த்தா பண்ண தெரியும் இதுனா என்ன, இதெல்லாம் போய் தப்புன்னு சொன்னால் எப்படி வரும்? நல்லா கவனிங்க. அதனால தான் இன்னைக்கு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய கட்டளைகளை மறக்கிறார்களோ அங்கே என்ன நடக்குது? தோல்வி உண்டாகுது, பற்றாக்குறை உண்டாகுது. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளில் நீர் என்னை உயிர்ப்பிக்க. அந்த கட்டளை என்ன பண்ணுது? என்னை உயிர்ப்பிக்குது, என்னை ரெஸ்டோர் பண்ணுது, என்னை எழுந்து ஜெயம் எடுக்க வைக்குது, எனக்கு சத்துவத்தை கொடுக்குது, வாழ்வை கொடுக்குது. 2 காரியத்தை பார்த்து முடிப்போம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரிசிப்ட்ஸ், கடவுளின் கட்டளைகளின் முக்கியத்துவம். கர்த்தர் சொல்ற வார்த்தை கவனிங்க. எதுல தலையிடணுன்றாரு, எதுல தலையிடக்கூடாது பாருங்க. சங்கீத புஸ்தகத்துல நிறைய விஷயம் வருது. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, இல்லை நான் அவனையும் போய் மாற்றுவேன். அது ஆவியானவர் வழியை நடத்துதல் இருந்தால் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரியாசக்காரத்தில் உட்காராதுன்னா உட்காராத. சில விஷயம் டைரக்டாக வருது பாருங்க, டைரக்ட் ஸ்பீச். இதை செய்யாத, இதில் கை வைக்காத. இல்லை அவங்க செஞ்சா அவன் செஞ்சுட்டு போகிறான், அதை அவன் கணக்கு கொடுக்க போகிறான். அவன் செய்யணும்னா நீ செய்யக்கூடாது. இங்கே உனக்கு எதுனா, எது டைட்டில் டீட்னா இதுதான், பைபிள் தான். எது செய்யணும் எது செய்யக்கூடாது இங்கே கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அன்னைக்கு கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே மூலம் சில காரியத்தை கர்த்தர் சொன்னார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு, அவங்க குடும்பத்தின் பெருக்கத்தின் நன்மைக்கு. இதை நிறைய பேர் ஒபே பண்ணலை, அதை ஓவர் ரூல் பண்ணாங்க, அங்கெல்லாம் அடிக்கப்பட்டாங்க. பாருங்க என்ன சொன்னாரு? உங்களுக்கு நான் டெய்லி மண்ணா தரேன், அது என்னோட வேலை. உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பாடு, அதை சாப்பிட்டுக்கோ, எடுத்து வச்சுக்கோ, எடுத்து சேமிச்சு வைக்காத. அதை வச்சனா அது கெட்டு போயிடும். நிறைய பேருக்கு என்னன்னா, நாளைக்கு திடீர்னு கர்த்தர் தராம போயிட்டாருன்னா, வராம போச்சுன்னா, அவர் வாக்குல உண்மை உள்ளவர், அதை எப்படி தராம போவாரு? எல்லாம் எடுத்து நாளைக்கு சேர்த்து வச்சான் பாருங்க, புழு பூத்து போனது. புழு பூத்து போச்சுன்னா, புழு பூத்ததை தூக்கி போடணும். தூக்கி போட்டா இவன் தீட்டு பட்டுருவான். இப்ப இவன் 2-3 நாள் வெளியே நிக்கணும், பாளையத்துக்கு புறம்ப. இப்ப கவனிங்க, கர்த்தர் எதுக்கு சொல்றாரு? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, வாழ்வுக்கு சொல்றாரு, கேட்கறது இல்ல. அதே கர்த்தர் என்ன பண்றாரு? ஓய்வு நாள்ல நீங்க ஓய்ந்து இருக்கணும், அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் சமூகத்துல உட்காரு, அன்னைக்கு ஃபுல்லா நீ சாப்பாடு பண்றதுன்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன். அப்ப என்ன சொல்றாரு? அதுக்கு மட்டும், அதுக்கு முந்தின நாளே நீங்க எடுத்து சேர்த்து வைக்கலாம். அதை பாதுகாக்கிறாரு பாருங்க, அது கெட்டு போல. அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றது கேட்டோம்னா அது கரெக்டா நடக்குது. அதை ஓவர்டேக் பண்ணும் போது தான் கெட்டு அவரால் எல்லாம் செய்ய முடியுங்க. பாருங்க, அதே கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சேர்த்து, இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோ நாளைக்கு, ஏன்னா நாளைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோ. அப்போ மற்ற நாள் எடுத்து வச்ச போது கெட்டு போகுது, ஏன் இந்த நாள் கெட்டு போல? அப்ப பாருங்க, கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது அங்க அவருடைய அனுக்கிரகம், அவருடைய இருதயம், அவருடைய கரம், அவருடைய தயவு இருக்கு. அதுதான் அதை நம்ம செய்யறோமா? 2வது, the preservation through God's word, கடவுளின் வார்த்தை மூலம் பாதுகாத்தல். கடவுளுடைய வார்த்தையை எடுக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த 2 விஷயத்தை இந்த காலை வேளையில் எடுங்க இல்லையா? ஆதரவு இல்லை, திக்கற்று போய் கிடக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், ஒன்றும் புரியலை, தடை இருக்கு, முன்னேற்றம் இல்லை, அதே நிலைமை. இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு 119 சங்கீதம் 93 வசனத்தை கொஞ்சம் கவனம் செய்யுங்க. கட்டளைகளை மறக்காதீங்க, அதைப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், கண்டிப்பாக உயிர்ப்பிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.